Hi everyone, BEEE Basics Electrical Electronics Engineering. ஸோ இந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய அன்யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பரோட சொல்யூஷனை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் யூனிட் 1ல் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னென்ன அன்யூனிவர்சிட்டி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, ஸோ அதில் எல்லாத்துலேயுமே என்னென்ன சொல்யூஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஏப்ரல் மே 2022ல் இந்த கொஷின் வந்து 13 மார்க்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோலலாம் வந்துட்டு ஒரு மெஷ் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா எலாபரேட் அண்ட் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப் ரொம்ப பேசிக்லேருந்து நான் வந்துட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளாரிஃபைடாக இருக்கும். ஸோ அந்த வீடியோஸ் பார்த்தக்கப்புறம் இதை பார்க்கும்போது ரொம்ப கிளாரிஃபைடாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த வீடியோஸோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஏப்ரல் மே 2022ல் 13 மார்க்ஸ்க்கு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அதை வந்துட்டு நம்ம இந்த பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ கொஷின். ஸோ 11A அப்படின்றனால 13 மார்க் கொஷின் தான். ஸோ 11Aன்ற கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டிட்டர்மைன். ஸோ வி ஹாவ் டு டிட்டர்மைன் த கரண்ட். ஸோ சில கொஷினில் வந்து ஃபஸ்ட்டு மெத்தடை மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன டிட்டர்மைன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சில டைம் வந்து என்ன கண்டுபிடிக்கணும், டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிவிட்டு அட் லாஸ்ட்டாக எந்த மெத்தட்னு சொல்லுவாங்க. சில டைம் வந்து மெத்தடே சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எனி மெத்தட் சூஸ் பண்ணிக்கலாம் டிபெண்டிங் அப்பான் த மார்க்ஸோடைய ஸ்ப்ளிட் அப்க்கு ரிலேட்டடாக. ஸோ டிட்டர்மைன் த கரண்ட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. அப்போ கரண்ட்ஸ் அப்படிங்கும் போதே என்னது, ஆல் த கரண்ட்ஸ், அந்த சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய கரண்ட்ஸ் எல்லாமே நம்ம டிட்டர்மைன் பண்ணோம் அப்படின்றது தான் மீனிங். ஸோ என்னென்ன கரண்ட்ஸ் எல்லாம் இந்த சர்க்கியூட்டில் பாசிபிளாக இருக்கும் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டிட்டர்மைன் த கரண்ட்ஸ் இன் த 8 ohm ரெசிஸ்டர். ஓகே, ஸோ கரண்ட்ஸ் அப்படின்றதோட ஸ்டாப் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம வந்துட்டு I1, I2, I3 எவ்வளோ லூப் இருக்கோ ஸோ அதை இது பண்ணிக்கலாம். பட் டிட்டர்மைன் த கரண்ட்ஸ் இந்த 8 ohm ரெசிஸ்டரில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். பட் 13 மார்க்ஸாக இருக்கிறனால நம்ம வந்து I1, I2 எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணோம். ஃபைனலாக 8 ohmல என்ன இருக்குது அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ 8 ohm ரெசிஸ்டர் இந்த சர்க்கியூட் ஷோன் கொடுத்துருக்கூடிய சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய 8 ohm ரெசிஸ்டரில் என்ன கரண்ட் இருக்குன்றதை நம்ம ஃபைனலாக மென்ஷன் பண்ணணும் யூஸிங் மெஷ் அனாலிசிஸ். ஏன்னா சில டைம் என்ன பண்ணுவாங்க, இப்போ வந்து 8 ohm ரெசிஸ்டர் தானே கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்க்கியூட் பார்க்குறாங்க. இங்கே 8 ohm எங்கே இருக்குதுன்னு தேடுவோம். அப்போ இங்கே தான் 8 ohmனு இருக்குது. அப்போ இங்கே வரக்கூடிய கரண்ட் மட்டும் நான் வந்துட்டு போட்டுக்கிறேன் அப்படின்ற ஐடென்டிஃபை பண்ணி மென்ஷன் பண்ணால் போதும். அப்போ இந்த லூப் மட்டும் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஆனால் இந்த லூப் நம்ம ஐடென்டிஃபை பண்ணால் இந்த லூப்பில் வந்துட்டு இந்த லூப்பையும் டிபெண்ட் பண்ணி ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய ரெசிஸ்டர் இதை டிபெண்ட் பண்ணியும் இருக்குது. ப்ளஸ் இது 13 மார்க்ஸ்க்கு கொடுத்துருக்கனால நம்ம 3 கரண்ட்டையுமே ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஃப்ரம் த கொஷின் நம்ம இங்கே இருக்கக்கூடிய 8 ohm உடைய கரண்ட்டை தான் ஃபைனலாக நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, மெஷ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சில ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸ்டெப் 1, ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஷோ த மெஷ் கரண்ட்ஸ் அண்ட் நேம் இட். ஸோ மெஷ் கரண்ட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றத நேம் பண்ணணும். ஸ்டெப் 2ல் வந்து பொலாரிட்டிஸ் மார்க் பண்ணோம். ஸ்டெப் 3ல் வந்து KVL வந்து ஒவ்வொரு லூப்புக்கும் நம்ம அப்ளை பண்ணணும். ஸ்டெப் 4 வந்து ஈக்குவேஷன்ஸ் வந்து சால்வ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம சர்க்கியூட் இருக்குது. இந்த சர்க்கியூட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லூப் கரண்ட்ஸை வந்து ஷோ பண்ணணும். ஸோ இந்த சர்க்கிள் மாதிரி போடாமல் இப்படி போட்டுக்கலாம். தட் இஸ் I1 அப்படின்ற கரண்ட் வந்து எனக்கு ஃப்ளோ ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா I2ன்ற கரண்ட். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா I3ன்ற கரண்ட். ஓகே, ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்படி போடுவாங்க I1 அப்படின்னு சொல்லி போடுவாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி போடும்போது எனக்கு கரண்ட்டோட டைரக்ஷன்ஸ் வந்துட்டு நான் கொஞ்சம் எனக்கு கிளாரிஃபைடாக இருக்கும். ஸோ இப்படி போடும்போது எனக்கு என்ன மீனிங்கில் வரும் அப்படின்னா, ஸோ இப்படியே ஸ்டார்ட் ஆகி இப்படி வந்து இப்படி போகுது. ஓகே, அதே மாதிரி சேம் ஹியர் இந்த மாதிரி வந்து இப்படி, அதுக்கப்புறம் இப்படி, அதே மாதிரி இங்கேயும் பார்க்கும்போது என்னோடது இப்படி இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இந்த லூப்குள்ளே இது ட்ராவல் ஆகுது. அப்போது இது இப்படி டைரெக்ஷனில் இருக்கா, அப்போனா இங்கே கரண்ட் இப்படி வருமா, ஸோ இங்கே வரும்போது இப்படி, அதே மாதிரி இந்த ஆரோ மார்க் இப்படி, இங்கே போகும்போது இப்படி. ஸோ ஈஸியாக இருக்கும். ஸோ சேம் ஹியர் I2 அப்படின்னு சொல்லும் போது லைக் திஸ் இங்கே இருக்க மாதிரி, ஸோ இந்த ஆரோ மாதிரி இங்கே, ஸோ இப்படியே வரும்போது இங்கே,
அதே மாதிரி இந்த கரண்ட் வரும்போது எனக்கு இங்கே ஸோ இந்த I2ன்ற கரண்ட் இப்படி ட்ராவல் ஆகும், I1ன்ற கரண்ட் இப்படி ட்ராவல் ஆகும். ஸோ இங்கே போட்டுக்கலாம், இது I1, இது வந்து I2. ஓகே, ஸோ லூப் கரண்ட்ஸை நான் ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிட்டேன். ஓகே, செகண்ட் என்ன பண்ணணும், பொலாரிட்டிஸ் வந்து மார்க் பண்ணணும். ஸோ பொலாரிட்டி நான் வந்துட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ என்டர் ஆகுது அப்படின்னா இங்கே ப்ளஸ் மைனஸ், அதுக்கப்புறம் இங்கே ப்ளஸ் மைனஸ், அப்புறம் இங்கே ப்ளஸ் மைனஸ். ஸோ இதில் பார்க்கும்போது வோல்டேஜ் சோர்ஸ்க்கு மார்க் பண்ண வேண்டாம், அங்கே ஆல்ரெடி இருக்குது, தட் இஸ் மைனஸ் ப்ளஸ்னு அது ஆல்ரெடி இருக்க தான் செய்யுது. ஸ்மால் லைன் இருந்ததுன்னா மைனஸ், பிக்கர் லைனுக்கு வந்து ப்ளஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த லூப்பில் I2ன்ற கரண்ட்டில் இங்கே போகும்போது ப்ளஸ் மைனஸ். ஸோ இங்கே பார்க்கும்போது ஆல்ரெடி வோல்டேஜ் சோர்ஸ்னால ஸ்மால் லைன் பார்த்தா மைனஸ், லார்ஜ் லைனுக்கு ப்ளஸ். ஸோ இங்கே போகும்போது கரண்ட் எனக்கு இப்படி தானே என்டர் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்படி என்டர் ஆகி இப்படி வந்து இங்கே வருது இல்லையா. ஸோ என்ட்ரிங் டெர்மினல் வந்து ப்ளஸ், இங்கே மைனஸ். ஓகே, இந்த ஆரோ மார்க் எப்படி வந்தது, இந்த லூப். ஓகே, அசியூம் பண்ண லூப் கரண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த சைடு வரும்போது ப்ளஸ் மைனஸ். இங்கே நம்ம வந்து இந்த காமனாக ரெசிஸ்டர் இருந்தாலே எப்படி இருக்கும், அதோட பொலாரிட்டி வந்து இந்த சைடு ப்ளஸ்ஸாகவும் இந்த சைடு மைனஸாகவும் இருக்கும். இங்கே மைனஸ் இருந்ததுன்னா இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த லூப்பில் பார்த்தீங்கன்னா I3ன்ற கரண்ட். ஸோ I3ன்ற கரண்ட் இங்கே போட்டிருக்கேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி இப்படி போடுங்க, இங்கே போட்டிருக்க மாதிரியே இப்படி போடுங்க. ஸோ இங்கே போட்டிருக்க மாதிரியே இப்படி போடுங்க, அதே மாதிரி இப்படி. இந்த I3 இங்கே குட்டியாக மென்ஷன் பண்ணிக்கோங்க, ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். இது I3யோட ஆரோ மார்க், இது எதோட ஆரோ மார்க்கு, I1ஓட ஆரோ மார்க். இது எதோட ஆரோ மார்க்கு, I2ஓட ஆரோ மார்க். ஓகே, அதே மாதிரி இந்த I3ன்ற கரண்ட் இப்படியே வருது இல்லையா. ஸோ இங்கே இருக்குது, அப்போ அதனால் இங்கே மார்க் பண்ணி I3 கரண்ட் அப்படியே ஃப்ளோ ஆகிட்டு வருது. ஓகே, இங்கே என்ன பொலாரிட்டி போட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே I3ன்ற கரண்ட் இப்படி வரும்போது ப்ளஸ் மைனஸ், இங்கேயும் ஒரு ரெசிஸ்டர் இருக்குது. அப்போ என்ன இருக்கும், I2 வந்து இங்கே ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா இந்த I3னால இங்கே என்ன இருக்கும், எனக்கு மைனஸ், அதுக்கப்புறம் இங்கே என்னது ப்ளஸ்ன்னு இருக்கும். ஓகே, இந்த ஆரோக்கு நேராக தான் I2 போட்டிருக்கு, இந்த ப்ளஸ் மைனஸ்ங்கிறது இந்த I3 பொறுத்து. ஓகே, ஸோ இது அப்படியே என்டர் ஆகும்போது இது ப்ளஸ், இது மைனஸ். இங்கே ஆல்ரெடி ஸ்மால் லைன் இருந்ததுன்னா மைனஸ், இங்கே இருந்தால் ப்ளஸ். ஓகே, செகண்ட் ஸ்டெப் கம்ப்ளீட்டட். தேர்ட் ஸ்டெப் என்னது, அப்ளை KVL டு ஈச் லூப். இங்கே ஒரு லூப், செகண்ட் லூப், தேர்ட் லூப். ஸோ ஒவ்வொரு லூப்புக்கும் நான் KVL வந்து அப்ளை பண்ணணும். we can apply now. ஓகே, அப்ளை KVL டு லூப் 1. ஸோ இந்த லூப் 1க்கு நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணும்போது அப்படியே ஸ்ட்ரைட்டாக எழுத ஆரம்பிச்சிடலாமா. இங்கே என்ன இருக்குது, -2 ப்ளஸ் இருக்குது, அப்போ என்னது ப்ளஸ் 12 வோல்ட். அடுத்து இங்கே வரும்போது என்ன இருக்குது, +2 மைனஸ் இருக்குது, உடனே மைனஸ் சைன் போட்டுருங்க. இங்கே என்ன இருக்குது, 4 ஓம் இருக்கா, 4 போடுங்க. அங்கே என்ன கரண்ட் இருக்குது, I1 இருக்குது, -4I1. ஏன்னா இங்கே என்ன போடணும், வோல்டேஜ் தான் போடணும். ஸோ இங்கேயும் என்ன இருக்குது, வோல்டேஜ் தான் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நான் இங்கே வரேன். இங்கே வரும்போது என்ன போடணும், +2 மைனஸ் இருக்குது. அப்போ +2 மைனஸ் இருந்ததுன்னா என்னது மைனஸ். இது என்ன ரெசிஸ்டர் வேல்யூ இருக்குது, 24 ஓம் இருக்குது. அப்போ -24 இன்ட்டு இங்கே என்ன கரண்ட் பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன், I1 தான். ஸோ I1. ஓகே, ஸோ I1 போட்டாச்சு. நான் அப்படியே இங்கே இந்த ரெசிஸ்டருக்கு ட்ராவல் பண்ணுறேன். ஆனால் நான் ட்ராவல் பண்ண முடியாது, பிகாஸ் ஏன்னா இந்த ரெசிஸ்டரில் I1ன்ற கரண்ட் மட்டும் ஃப்ளோ ஆகுதா, இல்லை I2ன்ற கரண்ட்டும் ஃப்ளோ ஆகுது. அப்போ ஆப்போசிட்டாக இருப்பாங்க. அப்போது இங்கே -24 I1 வந்ததுன்னா I2வில் எப்படி இந்த 24 போடுறது, +24 I2, சிம்பிள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த ரெசிஸ்டர் வரும். இந்த ரெசிஸ்டரில் I1ன்ற கரண்ட்டும் இருக்குது, I3ன்ற கரண்ட்டும் இருக்குது. I3 இப்படி ஃப்ளோ ஆகுது, I1 இந்த மாதிரி ஃப்ளோ ஆகுது. ஓகே, ஸோ எப்படி எழுதலாம், தட் இஸ் இங்கே வந்து I1ன்ற கரண்ட் வந்து +2 மைனஸ் வருது. அப்போ என்ன போடணும், -2 இன்ட்டு என்ன கரண்ட், I1. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த 2 ஓமில் வந்து I3யும் ஃப்ளோ ஆகுது. I3 ஃப்ளோ ஆகுது, ஆனால் என்னது ஆப்போசிட். அப்போ இந்த ப்ளஸ் இங்கே வந்துச்சுன்னா மைனஸ் இருந்ததுன்னா இங்கே ப்ளஸ், அதே 2 போட்டுட்டு, ஆனால் கரண்ட் வந்து I3. ஏன்னா இந்த 2 ஓமில் I1ம் I3யும் ஃப்ளோ ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த 24 ஓமில் வந்து I1ம் ஃப்ளோ ஆகுது, I2வும் ஃப்ளோ ஆகுது. ஓகே, ஃபைனலி ஈக்குவல் டு 0. ஸோ இதுலேருந்து இந்த ஒரு லூப்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ், இங்கே இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டரில் ஒரே ஒரு கரண்ட் தான் I1. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ரெசிஸ்டரில் I1ன்ற கரண்ட்டும் இருக்குது, I2ன்ற கரண்ட்டும் இருக்குது. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ரெசிஸ்டரில் என்ன இருக்குது, I1ன்ற கரண்ட்டும் இருக்குது, I3ன்ற கரண்ட்டும் இருக்குது. ஸோ அதை தான் மென்ஷன் பண்ணி ஈக்குவல் டு 0 போட்டுட்டேன். ஓகே, ஸோ இது வரைக்கும் இந்த ஸ்டெப் வரைக்கும் நம்ம கொஞ்சம் கிளாரிஃபைடாக இருந்து போட்டாலே
70% ஆஃப் த நியூமெரிக்கல் ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ண மாதிரி தான். ஓகே ஓகே, இதை நம்ம வந்து ஒரு சிங்கிளாக எழுதலாங்களா? ஸோ ப்ளஸ் 12ன்னு இருக்கா? ஓகே, 12ன்னு போட்டுட்டேன். இப்போது I1 எல்லாமே கலெக்ட் பண்ணலாம். -4 இருக்குது, -24 இருக்குது, -2 இருக்குது. அப்போ எல்லாமே ஜாயின் பண்ணால் என்ன equation வரும்? That is -30 I1. அதுக்கப்புறம் I2 என்ன இருக்குது? இங்கே ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது. அப்போ ப்ளஸ் 24 I2. I3ங்கிறது ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது. தட் இஸ் 2I3. ஓகே, I1 மட்டும்தான் ரிப்பீட்டடாக இருக்கும். பிகாஸ் ஏன்னா நம்ம இந்த லூப் கரண்ட் ஃபுல்லாகவே I1 தான். ஈக்குவல் டு 0. இன்னொரு ஷார்ட் ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த லூப்பை கன்சிடர் பண்ணுறோமோ அங்கே எல்லாமே மைனஸ் சைனாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி அந்த லூப் கரண்ட்டை தவிர மற்ற எல்லாமே பாசிட்டிவ் சைனில் இருக்கும். அவ்வளோதான். ஓகே, ஸோ இதை இன்னும் கொஞ்சம் ரீஅரேஞ்சாக -30 I1 ப்ளஸ் 24 I2 ப்ளஸ் 2 I3. இந்த கான்ஸ்டன்ட் வந்து கொஞ்சம் கடைசி எழுதிக்கலாம். ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 0. திஸ் இஸ் மை ஈக்குவேஷன் 1. ஓகே, திஸ் இஸ் மை ஈக்குவேஷன் 1. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அடுத்து வந்துட்டு ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து KVL வந்து செகண்ட் லூப்க்கு அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லூப்க்கு அப்ளை பண்ணிட்டோம். நவ் அப்ளை KVL டு லூப் 2. ஸோ லூப் 2க்கு வந்து இப்போ நம்ம KVL அப்ளை பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் அவர் லூப் 2. இந்த லூப் 2ல் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் என்னது? I2ன்ற கரண்ட். ஸோ I2ஓட கரண்ட்டோடைய ஃப்ளோ டைரெக்ஷன் தான் மார்க் பண்ணி போலாரிட்டிஸ் எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஏதாவது ஒரு கார்னர்லேருந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும் போதே ஃபஸ்ட் எலமெண்ட் 4. ஸோ 4 ஓமில் வந்துட்டு ப்ளஸ்லேருந்து மைனஸ்க்கு போகுது. அப்போ டெஃபினட்டாக நான் என்ன எழுதணும்? தட் இஸ் -4 இன்ட்டு கரண்ட் என்னது? I2. முடிச்சிட்டேன். தட் இஸ் த வோல்டேஜ் தானே நம்ம எழுதிட்டுருக்கோம். ஸோ I இன்ட்டு R கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்புறம் அப்படியே ட்ராவல் பண்ணி இந்த பிரான்ச்சுக்கு வரேன். இந்த பிரான்ச்சுக்கு வரும்போது +2 மைனஸ் அகெயின் இருக்குது. அப்படின்னா என்ன மீனிங்? அகெயின் -10. நான் 10 மட்டும் தான் போடுவேன். பிகாஸ் இது வந்து வோல்டேஜ் சோர்ஸ் V தான். ஸோ இங்கே V எழுதுறதுக்காக தான் I இன்ட்டு R பண்ணுறேன். அகெயின் அப்படியே ட்ராவல் பண்ணி இந்த ரெசிஸ்டரில் வரேன். இந்த ரெசிஸ்டரில் நான் இப்படியே ட்ராவல் பண்ணி இந்த டைரெக்ஷனில் வரும்போது என்ன இருக்குது? ப்ளஸ் மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் மைனஸ் இருந்தால் +2 மைனஸ் போகும்போது என்னது? -6 இன்ட்டு என்ன கரண்ட்? I2. இதோட கம்ப்ளீட் ஆகுமா? கிடையாது. ஏன்னா இந்த 6 ஓம் அப்படிங்கிறது என்னது? என்னுடைய அனதர் பிரான்ச், தட் இஸ் I3ன்ற பிரான்ச்சை டிபெண்ட் பண்ணி இருக்குது. அப்போது ஆப்போசிட், தே ஆர் ஆப்போசிட் இன் டைரெக்ஷன். ஸோ I2ன்ற கரண்ட் எனக்கு எப்படி வருது? இப்படி வருது. I3ன்ற கரண்ட் வந்து இப்படி ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. அப்போ ஆப்போசிட். அப்போ நான் எப்படி எழுதணும்? -6 I2 எழுதின மாதிரி +6 I3. ஓகே, டியூ டு திஸ் ரெசிஸ்டர். ஓகே, ஸோ அப்படியே நான் இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா என்னுடைய 24 ஓம். 24 ஓமில் என்ன இருக்குது? என்னுடைய கரண்ட் I2 இப்படி ஃப்ளோ ஆகுது. I1 ஆப்போசிட்டில் வருது. ஸோ I2 நான் ஸ்டார்ட் பண்ணும்போது +2 மைனஸ் போகுது இல்லையா? ஸோ +2 மைனஸ் போகிறதுனால நான் எப்படி எழுதிக்கலாம்? தட் இஸ் -24 இன்ட்டு I2. ஓகே, +2 மைனஸ் போகிறதுனால மைனஸ் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த ரெசிஸ்டர் 24, இது என்ன கரண்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? I2ன்ற கரண்ட். ஓகே, இந்த ரெசிஸ்டர் காமனாக இருக்கிறனால எதுக்கு காமனாக இருக்குது? லூப் 1, தட் இஸ் I1க்கு காமனாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? இந்த ரெசிஸ்டருக்கு வந்து -24ன்னு இருக்கிறனால அடுத்து எழுதும் போது +24 எந்த கரண்ட்டுக்கு காமனாக இருக்குது? I1க்கு. கம்ப்ளீட்டட். ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ லூப் 2க்கு அப்ளை பண்ணிட்டேன். இதை அப்படியே அரேஞ்ச் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு I1 எல்லாம் கலெக்ட் பண்ணி ஃப்ரண்ட்டில் எழுதிக்கலாம். இங்கே என்ன இருக்குது? I1ங்கிறது வெறும் +24 I1. I2 தான் நிறையா இருக்கும். ஏன்னா அந்த லூப் பற்றி தானே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். -4 இருக்குது, -6 இருக்குது, -24 இருக்குது. அப்போ என்ன வரும்? -30 -34 I2. அப்புறம் I3 சிங்கிள் தான் இருக்குது. ஸோ +6 I3. அதே மாதிரி வோல்டேஜ் ஃபைனலாக கான்ஸ்டன்ட் என்ன இருக்குது? -10 equal to 0. This is my equation 2. ஓகே, equation 1 போட்டுட்டேன், equation 2 போட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லூப் 3க்கு போகிறோம். ஓகே, now loop 3ல apply KVL to loop 3. ஸோ loop 3ல என்ன இருக்குது? I3ன்ற கரண்ட் தான் நான் வந்து அசியூம் பண்ணியிருக்கேன்.
ஓகே, ஸோ இந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்களா என்னுடைய ட்ரேசிங். ஸோ இதில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஸ்டார்ட் பண்ணும்போது I3 இப்படியே ஃப்ளோ ஆகுது. ஏன்னா இங்கே டைரெக்ஷன் இப்படி தானே இருக்குது, நான் மார்க் பண்ண மாதிரி கிளாக் வைஸ். ஸோ +2 மைனஸ், அப்போ என்ன பண்ணும், +2 மைனஸ்னாவே மைனஸ் சைன். என்ன ரெசிஸ்டர் இருக்குது 8, அதுக்கப்புறம் என்ன கரண்ட் I3. ஓகே, தென் கம்மிங் ஹியர் -2 ப்ளஸ். ஸோ -2 ப்ளஸ்னா என்ன மீனிங், ஏன் இப்படி வரேன் நான், ஏன் இப்படி வரல, பிகாஸ் என்னுடைய I3ன்ற கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகிட்டுருக்கு இந்த சைடு, இந்த டைரெக்ஷனில். அப்போது இப்படியே வரும்போது இப்போ -2 ப்ளஸ் தான். இப்போ -2 ப்ளஸ்னால் இன்க்ரீஸ், அப்போ நான் ப்ளஸ் போட்டுட்டு இந்த 24 வோல்ட்டை போட்டுடணும். ஓகே, ஸோ இப்படியே ட்ரேஸ் பண்ணிகிட்டே வந்து இப்படியே ட்ரேஸ் பண்ணுறேன். இந்த சைடு எதுவுமே பிரான்ச் இல்லை, அப்படியே வரேன். இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா அனதர் ரெசிஸ்டர் இருக்குது. வாட் இஸ் தட் ரெசிஸ்டர் கால்ட், 2 ஓம் அப்படின்ற ரெசிஸ்டர் இருக்குது. பட் இந்த ரெசிஸ்டர் எதுக்கு காமன், I1 கரண்ட்டுக்கு காமன். ஓகே, ஸோ நான் I3ன்ற கரண்ட் பற்றி பேசும்போது இப்படியே நான் ட்ராவல் ஆகி தானே வந்தேன், அப்போ இப்படி தானே வந்தேன். அப்போது இப்படியே உள்ளே வரும்போது என்னுடைய கரண்ட்டோட பொலாரிட்டி எப்படி இருக்கும், என்ட்ரு ஆகிறது ப்ளஸ், இங்கே மைனஸ். அப்போ அஸ் யூஷுவல் ட்ராப் தான். அப்போ என்ன போடணும், மைனஸ், இது என்ன ரெசிஸ்டர் 2 இன்ட்டு I3. ஆனால் இதில் வந்து I1 இருக்குது. இந்த I1 வந்து I3க்கு ஆப்போசிட்டாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இதுவும் ஆப்போசிட்டாக இருக்கா. அப்போ என்ன போடணும், I1 மென்ஷன் பண்ணும்போது டியூ டு திஸ் 2 ஓம், ஸோ ப்ளஸ், இங்கே மைனஸ் போட்டனால ப்ளஸ், அதே ரெசிஸ்டர் 2, ஆனால் டியூ டு த கரண்ட் I1. ஓகே, ஷார்ட்கட்டாக சொல்லணுன்னா எந்த லூப்பை பற்றி பேசுகிறோமோ அதுக்கு மைனஸ் போடணும். ஓகே, அதுக்குடைய இன்னொரு லூப் இன்வால்வ் ஆகிருக்கு இல்லையா, அதுக்கு ப்ளஸ் போடணும், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே ட்ராவல் ஆகி வரும்போது இங்கே ஒரு ரெசிஸ்டர் இருக்குது. என்ன ரெசிஸ்டர் இருக்குது, 6 ஓம் இருக்குது. ஸோ இப்படியே என்னுடைய I3 வருது. இப்படியே உள்ளே வரும்போது இந்த எண்ட் என்னவாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும், இங்கே நெகட்டிவாக இருக்கும். அப்போ ட்ராப், அப்போ -6 இன்ட்டு I3. ஆனால் இந்த 6I3ல என்ன இருக்குது, இந்த 6 ஓமில் I2வும் இருக்குது. அப்போ ஆப்போசிட்டாக எழுதணும். இங்கே -6னால +6 டியூ டு த கரண்ட் I2. ஓகே, ஈக்குவல் டு 0. ஏன்னா ஆல்ரெடி நான் இந்த சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய 24 வோல்ட் இதெல்லாம் இப்படி இங்கேருந்து நான் ட்ரேஸ் பண்ணனால இதை எழுதிட்டு அப்படியே வந்து இதை முடிச்சுட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த எண்டுக்கு வந்துட்டேன். ஸோ எந்த எண்டில் ஸ்டார்ட் பண்ணுறேனோ அப்படியே ட்ரேஸ் பண்ணி லாஸ்ட்டாக அந்த எண்டுக்கே வந்துடணும். ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸை நான் என்ன பண்ண போகிறேன், அரேஞ்ச் பண்ண போகிறேன். -8I3 +24 -2 இதெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ ஃபஸ்ட் அஸ் யூஷுவல் I1 எழுதலாம். ஃபஸ்ட்டு இங்கே இருக்குது பாருங்கள், I1 2I1 எழுதிட்டேன். அடுத்து I2 எங்கே இருக்குது, இங்கே ஒரே ஒரு I2 இருக்குது. ஸோ +6I2, I3 தான் நிறையா இருக்கும். ஸோ -8 இருக்குது, -2 இருக்குது, -6 இருக்குது. எல்லாமே ஆட் பண்ணோன்னா -16I3. ஃபைனலாக கான்ஸ்டன்ட் வந்து 24 +24 ஈக்குவல் டு என்னது 0. திஸ் இஸ் மை ஈக்குவேஷன் 3. ஓகே, டோட்டலி ஈக்குவேஷன் 1 2 3 இருக்குது. இது எல்லாமே நம்ம சயின்டிஃபிக் கால்குலேட்டரை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நான் கால்குலேட்டர் போடுறதுக்காக இந்த கால்குலேட்டரில் 3 அன்னோன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா இது எல்லாமே எழுதி வச்சுக்க போகிறேன். தட் இஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து -30 இருக்கா. ஓகே, ஸோ நான் வந்துட்டு நோட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ கால்குலேட்டர் எடுத்தாச்சு. இந்த கால்குலேட்டரில் பார்த்தீங்கன்னா மோட் அப்படின்றத ப்ரெஸ் பண்ணுவோம். 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணும்போது EQN1ன்னு வரும். ஸோ 1ன்ற நம்பரை ப்ரெஸ் பண்ணணும். அன்னோன்ஸ் வந்து 2ஆ 3ஆன்னு கேட்கும். இங்கே என்ன இருக்குது, I1 I2 I3 இருக்கு இல்லையா. ஸோ 3 அன்னோன்ஸ். ஸோ 3ன்ற நம்பரை ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். இப்போ A1 கேட்குது. A1ங்கிறது என்னது -30. ஸோ -30. ஓகே, ஈக்குவல் டு A2ங்கிறது என்னது 24 ஈக்குவல் டு C1ங்கிறது என்னது 2 ஈக்குவல் டு D1 அப்படிங்கிறது தான் இந்த கான்ஸ்டன்ட், தட் இஸ் 12 வோல்ட் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் வந்து A2. அதே மாதிரி A2ன்ற ஈக்குவேஷன் என்ன வரும், 24I1 இருக்கு இல்லையா. 24I1. ஸோ 24I1 தட் இஸ் A2 ஈக்குவல் டு அப்படின்னு கொடுக்கும்போது இட்ஸ் நாட் விசிபிள். ஓகே, B2 அப்படின்னு சொல்லும் போது -34. ஓகே, ஈக்குவல் டு C2 அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா தட் இஸ் 6 அப்படின்னு இருக்குது. ஈக்குவல் டு D2ங்கிறது என்னென்னா -10.
okay, equal to. So next வந்து A3, I have to enter A3. So A3ங்கிறது என்னது 2 equal to, and then B3ங்கிறது என்னது 6, here 6 இருக்கு இல்லையா அது. next வந்து equal to கொடுத்துருங்க. C3ங்கிறது என்னது -16 minus 1 6 equal to, ஃபைனலாக என்னுடைய D3 என்னது 24 equal to. ஓகே, இப்போ என்னுடைய ஆன்சர் வந்து நான் அரைவ் பண்ணிட்டேன். தட் இஸ் x1 equal to, if I note, x1 equal to -1.3. திரும்பவும் equal to ப்ரெஸ் பண்ணுங்க கால்குலேட்டரில். y1 equal to -1.02. and then z1 will be coming, so that is z equal to -2.05. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கரண்ட், தட் இஸ் இந்த 1.35ங்கிறது என்னது I1, and then -1.02ங்கிறது I2, and this is I3. okay, so this is I3. so I have to write I1 equal to, இந்த நெகட்டிவ் சைனை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ I1 equal to 1.35 amps, I2 equal to 1.02 amps, I3 equal to 2.05 amps. நீங்கள் கேட்கலாம் எதுக்காக நான் வந்து சைனை ரிமூவ் பண்ணணும், பிகாஸ் இதெல்லாமே அசியூம்டு டைரக்ஷன் தான், நான் அசியூம் தான் பண்ணியிருந்த டைரக்ஷன். ஸோ அதனால் நான் நெகட்டிவ் சைனை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம கொஷனில் என்ன கேட்டிருந்தாங்க, டிட்டர்மைன் த கரண்ட் அப்படின்றது இந்த 8 ohm ரெசிஸ்டர் அப்படின்றதான் கேட்டிருந்தாங்க. So if we go to the question, so current in the 8 ohm resistor. So if I go to the diagram, so 8 ohm resistor la enna current flow ஆயிட்டு இருக்கு, I3 ன்ற current மட்டும் தான் flow ஆயிருக்கு. So what is my final answer? That is 8 ohm, the I3 current which is equal to, that is 2.05 ampere. So this is my final answer. Thank you.